வாரத்தில் காசு வரல. கல்யாணத்துக்கு இன்னும் 2 மாசம் தான் இருக்கேன். ஹவுஸ் ஓனர்ப்பா 2 மாதம் வாடகை தரல. சட்டை போட்டுன்னு காசு கட்டுற வழியே பாருங்கள். காலேஜ் ஃபீஸ் கட்டணும்ப்பா, கேட்டுகிட்டே இருக்காங்க. ஏய், வண்டி ஓரங்கிட்ட. அவனை இன்னைக்கு விடக்கூடாது நம்ம. யோ இல்லையா, வாயங்க. காசு என்னாச்சு? வீட்டை வர மாத்திட்ட. இன்னும் ஒரு வாரத்தில் காசு வரல, அவ்வளோதான். என்ன கை கால் கழுவிட்டு இவ்வளோ நேரமா? அப்பா, கல்யாணத்துக்கு இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. அவர் கார் வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல, அது இல்லாமல் போனால் பிரச்சனையாயிடும்ப்பா. அதான் எப்போ எப்படிப்பா? கார் மட்டும் வாங்கி கொடுத்தா போதுமா, இல்லை வாரம் வாரம் பெட்ரோல் வாங்கி தான் பா வந்துருப்பா? பாருப்பா. போன ஜென்மத்தில் பால் கறி இருந்திருப்பா போல. இந்த காரா கரக்கரா. கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது. கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. இந்த லுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது. ஹலோ, சொல்லுங்கள் சார். ஓகே சார். ஓகே. ஹவுஸ் ஓனர்ப்பா 2 மாதம் வாடகை தரல, அதான் கால் பண்ணியிருந்தார். அப்பா, காலேஜ் ஃபீஸ் கட்டணும்ப்பா, கேட்டுகிட்டே இருக்காங்க. எப்போப்பா? ஆமாம், இப்போ மொத்தமாக கட்டினா மட்டும் துறை கவர்னர் ஆகிட்டு இருப்பாரு. என்னப்பா எல்லா விஷயத்தையும் இவ்வளோ கேஷுவலாக எடுத்துக்கிறீங்க? நான் சிரிக்கிறதுனால சந்தோஷப்படுறேன்னு அர்த்தம் இல்லை. நான் வருத்தப்படுறதுனால எந்த பிரச்சனையும் முடிய போகிறதும் இல்லை. நல்ல நேரமும் வரும், கெட்ட நேரமும் வரும். கெட்ட நேரம் சொன்னால வந்துட்டான் பேர் வாசேட்டு. வாங்க சேட். நகை வச்சு இவ்வளோ நாள் ஆகுது, அசலும் கட்டல வட்டியும் கட்டல. என்ன ஐடியாவில் இருக்கீங்கோ? சேடு, உனக்கே தெரியும் எங்கள் அம்மா ஆக்சிடெண்ட்டில் இருந்துட்டான்னு. கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கு, முடிய போகுது. இன்னும் கொஞ்ச நாள் போகிறேங்க சேட்டு. இன்சூரன்ஸ் எடுன்னு சொல்லி தொல்லை பண்ணுறாங்க. எடுத்ததுக்கப்புறம் கிளைம் பண்ண போனால் அந்த காசை கொடுக்க அலைன்னு அலைய வைக்கிறாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரெல்லாம் யார் தட்டி கேட்க? நீயே சொல்லு சேட்டு. அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. சட்டை போட்டுன்னு காசு கட்டுற வழியே பாருங்கள். இல்லை நகையை ஏலத்துக்கு விட்டுருவேன். அப்புறம் சேட்டை சொல்லி பிரயோஜனம் இல்லை. தம்பி, உங்கள் பணம். வாயா. ஒன்று பண்ணுங்க, நான் ஊருக்கு போகிறேன், வர்றதுக்கு 2 வாரம் ஆகும். வீட்டில் அவளுக்கு காசு தேவையாக இருக்குது. பத்திரத்தை அப்புறம் வாங்கிக்கிறீங்களா? ஒத்துக்க மாட்டிங்களே. சரி, சொல்லி அனுப்புகிறேன், வந்து வாங்கிக்கோங்க.
என்ன வட்டி தான் ஜாஸ்தியாகும். என்ன பெரியவரே எங்கே போனோம்? அந்த குடிசை பக்கத்தில் ரோடு. என்ன பெரியவரே தெளிவா இல்லையா? சரி ஏறுங்க பார்த்துக்கலாம். தம்பி இந்த பக்கம் போறீங்க? ஒரு சின்ன வேலை இருக்குது பெரியவரே. ஒரு நிமிஷம் பெரியவரே, ஃபோன் வருது. சொல்லுங்கண்ணே. யார் பாது? அண்ணே நான் தானே முத்து பேசுகிறேன். என்னப்பா புது நம்பராக இருக்கு? ஆமாம், அந்த நம்பர்லேருந்து பண்ணால் தான் நீங்கள் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறீங்களா? அப்பா விஷயம் என் காசு என்னென்ன ஆச்சு? நீங்கள் ஒரு பொறுப்பான கட்சியில் இருப்பீங்க நம்பி தான் என் காசு கொடுத்த வேலை முடிப்பீங்கன்னு. ஆனால் நீங்கள் அதெல்லாம் செலவாயிடுச்சுப்பா, ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி சொன்னால் எப்படிண்ணே? அப்போ வேற எப்படி சொல்லலாம், நீயே சொல்லு. உங்களை எதிர்க்கிற சக்தி எனக்கு இல்லை. ஆமாம், நான் தெரியாமல் கேட்குறேன். மக்களுக்கு நல்லது பண்ண வரீங்களா இல்லை உங்களுக்கு நல்லது பண்ணிக்க வரீங்களா? போனி கூட ஆகாத கட்சியெல்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டா நாடு தாங்காதுண்ணே. எவ்வளோ நாள் தான் நீங்களும் மக்களை ஏமாற்ற முடியும்? உங்களுக்கு பொண்டாட்டி புள்ளக்குட்டி இல்லையா? எங்களை மாதிரி சாதாரண மனுஷங்களை ஏமாற்றி நீங்கள் எல்லாத்தையும் அவங்களுக்கு தான் செலவு பண்ண போகிறீங்க. டேய் ரொம்ப பேசுகிற பின்ன வேற என்ன உனக்கு தெரியும்? உங்களை மாதிரி அரசியல்வாதிகளுக்கு போலீஸ் பந்தோபஸ்து அதிகமாக இருக்கிறதுனால தான் போலீஸ் பந்தோபஸ்தோடு கொள்ளடிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அரசியலுக்கு வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுறேன்றீங்க, அப்புறம் ஏன்டா இன்னும் மக்கள் கஷ்டப்பட்டே இருக்காங்க? மாதம் பூரா கஷ்டப்பட்டாலும் கையில் காசு நிற்க மாட்டேங்குது. ஆனால் உங்ககிட்ட உண்டு எப்படா கட்டுக்கட்டாக காசு நிற்குது? எலெக்ஷன் டைமில் கட்டுக்கட்டாக காசை பிடிக்கிறாங்க. இதுவே 365 நாளும் பண்ணால் உங்கள் நிலைமை என்னடா வருது? சே, தம்பி ஒரு நிமிஷம்ப்பா. என்ன பெரியவரே? தம்பி நான் இறங்குற இடம் வந்தாச்சுப்பா. என்ன பெரியவரே வேற எங்கே போகணும்? நீங்கள் இங்கே இறங்குறீங்க? இல்லை இங்கே தான். என்ன இப்போ தெளிவாயிட்டீங்களா? சரி நான் வரேன், பத்திரம். என்ன காட்டேரி அலறிட்டே வருது? பா விஷயம் தெரியுமா? நம்மள கந்து வெட்டி காசு கொடுத்தான்ல, அவன் வீட்டுல திருடு போயிடுச்சாம்பா. போறவன் அவன் பொண்டாட்டியும் குத்திட்டு போயிட்டானா. அவ இப்ப ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்கா. எவ்வளவு பேர் வயிற்றுச்சல் சும்மா விடுமா? பா செம்ம தப்புமா. ஒருத்தரோட சோகத்தை நம்ம சந்தோஷப்படக்கூடாது. அவன் கெட்டவனா இருக்கலாம், ஆனா நாம இல்லையே. ஐயோ கலி உலக காமராஜரே, மன்னிச்சிரு. இல்லையா? எங்களை மாதிரி சாதாரண மனுஷங்களை ஏமாத்தி நீங்க எல்லாத்தையும் அவங்க தான் செலவு பண்ண போறீங்க. ஏன்டா இப்படி அடுத்த காசு ஆசைப்படுறீங்க? ஓகேப்பா, சரிப்பா, ஓகே. சரி வந்துடுறேன் நம்ம இடத்துக்கு. சரியா? ஓகே, ஒரு நிமிஷம் இருப்பா. சொல்லுங்க சார். இந்த பேகு ரோட்டில் கிடந்தது, யாரோடதுன்னு தெரியல. இந்த பேகா? இந்த ஏரியா இல்லையா? ஆமாம் சார். அப்படி பார்த்து தெரியல ஒன்றும். இல்லை இந்த ஏரியாவாக தான் இருக்கணும். நான் இப்படி நடந்து வரும்போது தான் பார்த்தேன். இந்த ஏரியா இருக்க வாய்ப்பில்லை, அந்த சைடு ஏரியா இருக்க சைடும் வாய்ப்பு இல்லை. ஏதோ தப்பாக தெரியுது. கிளம்பு முதல்ல. போய் போ, கிளம்பு கிளம்பு. சொல்லுமா. பா நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு அடிபட்டுருச்சுப்பா. எப்பம்மா? ஏதாவது சீரியஸ் ஆயிடுச்சா? மண்டையில தான் அடிபட்டிருக்கு, பயமா இருக்குப்பா. எந்த ஹாஸ்பிட்டல்? சிவா ஹாஸ்பிட்டல். ஓ சரி, நீ அங்கே இரு, நான் வரேன். நீங்களாம் ஏதாவது சாப்பிட்டீங்களா? வாங்கிட்டு வரட்டா? வேணாப்பா. சரி நான் வரேன்.
பா காஃபி. இருமா, ம். நான் நேற்று ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். பக்கத்து வீட்டு குழந்தையோட ஆப்ரேஷனுக்கு பணம் கொடுத்தேன். பணம் எப்படி வந்தது, என்ன நடந்தது, நீ ஒரு வாரத்தை கூட கேட்கலையம்மா. பா நீங்கள் எல்லாருக்கும் நல்லது பண்ணுறாள், உங்ககிட்ட வந்து எப்படி வந்துச்சு எதுன்னு கேள்வி கேட்டா என் நாக்கு அழுகிடும்ப்பா. ஆ சொல்லுங்க சார். அப்படியா? ஓகே ஓகே, இது உடனே சொல்கிறேன் சார். அப்பா, அம்மா கேஸ் தீர்ப்பு நம்ம பக்கம் வந்துருச்சாம்ப்பா. தோராயமா 18 லட்சம் வரணும். வக்கீல் இப்பதான் ஃபோன் பண்ணாருப்பா. உங்களை உடனே வர சொன்னாருப்பா. வாப்பா சீக்கிரம் போய் செக்கை டெபாசிட் பண்ணிட்டு வரலாம். வாங்கய்யா, வாங்க உட்காருங்க. இந்தாங்க. ஐயா, எனக்கு வரது விட கொஞ்சம் அதிகமாக இருக்கே. காசு நீங்கள் தானே ஆசைப்பட்டீங்க, உங்கள் பசங்க இல்லையே. அம்மா இல்லாமல் என் பசங்க பட்ட கஷ்டம் பாவம், உங்கள் பசங்களுக்கு அந்த கஷ்டம் வர வேண்டாம், வச்சுக்கோங்க. ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா, அன்னைக்கு தெரியாம பேசின வார்த்தையை திரும்பி அள்ள முடியாது தம்பி. வட்டி வாங்குறதே தப்பு, அதுலேயும் நீங்கள் கந்து வட்டி வாங்குறீங்க. நல்லது நினச்சா நல்லது நடக்கும், நடுவில் கொஞ்சம் கெடுதலும் வரும், உண்மைதான் இல்லைங்களா. ஆனால் கெடுதல் நினச்சா கெடுதல் தான் நடக்கும். நடுவில் கொஞ்சம் நல்லது வந்துட்டு போகும். இந்த பாசிங் க்ளவுட்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்க போகிற கொஞ்சம் நாளில் எதுக்கு மற்றவங்களை ஏமாற்றணும், அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படணும் சொல்லுங்கள். காசு கம்மியாக இருக்கும்போது பிரச்சனை வரும், உண்மைதான் இல்லைங்களா. ஆனால் அதே காசு அதிகமாக இருக்கும்போது பிரச்சனைகள் இன்னும் அதிகமாக தான் வரும். நிம்மதியாகவே இருக்க முடியாது. பேராசை என்றைக்குமே பேரழிவை தான் தரும். இந்த உண்மையை தெரிஞ்சவன் நிம்மதியோடு இருக்கான், இந்த உண்மையை தெரியாதவன் நிம்மதியை தேடிக்கிட்டு இருக்கான். இனிமேலாவது மற்றவங்கள ஏமாத்தாமல் உழைச்சி சம்பாதிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் நீங்கள் வாழப்போகிற வாழ்க்கை புது வாழ்க்கையாக இருக்குன்னு நம்புகிறேன். சரி வரேன் தம்பி. கடைசியாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். நம்மளை ஒருத்தன் ஏமாத்துறான்னா ஒன்று அவன் யார்கிட்டயோ எங்கேயோ ஏமாற போகிறான்னு அர்த்தம், இல்லை நாம் யாரையும் எங்கேயோ ஏமாத்திருக்கணும். அதனால தான் இங்கே நம்மளை ஒருத்தன் ஏமாத்துறான். இந்த ரெண்டு விஷயத்துல கண்டிப்பாக ஒரு விஷயம் நடந்திருக்கும், இல்லை நடக்கும். இதோ மனசில் பட்டது சொல்லிட்டேன். வரேன் தம்பி. என்ன மன்னிச்சிருங்க. டேய் கொஞ்சம் எங்க வா. அம்மா நீ கொஞ்சம் வாமா, உட்காருங்க. பா நீங்க பண்ணது தப்பு சொல்லலப்பா, கொஞ்சமாவது நம்ம சிச்சுவேஷன் யோசிச்சு பார்த்துருக்கலாம்ல. அப்பா 2 கட்டத்தை சைடில் விட்டுருக்கலாம். கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே பேராசை இன்னைக்குமே பேரழிவு தான் தரும். கஷ்டப்படாம இந்த எதுவும் உண்மையை தெரிஞ்சவன் நிம்மதியோட, கஷ்டப்படாம கிடைக்கிறது இந்த உண்மையை தெரியாதவன் நிம்மதியை தேடிக்கிட்டு இருக்கான். நான் ஏன் கேட்குறேன். முடிஞ்சு அவ்வளோதான், முடிச்சிடலாம் அவ்வளோதான். இல்லை இவங்க இல்லை எல்லோரும் 3 பேர் தான் இருக்கணும், முடிச்சிடலாம் அவ்வளோதான். முடிஞ்சு ஒரே ஒரு தானே அவன் என்ன பார்க்கலான்னு வண்டி காட்டணும். ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் யோசிக்கிறேன். நீங்கள் அதையும் இப்போ நம்ம ஒரு டம்மி எடுத்து பார்ப்போம் எப்படி வருதுன்னு. இல்லை எந்திரிக்கவே பெரிய மால் அப்படியே நீ சாஞ்சி கூட சொல்லலாம். ரெடி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. சட்டை போட்டுனா காசு கட்ட வழியே பாருங்க, இல்லாட்டி நகை ஏழை விட்டு நல்லா திரும்ப, அதுக்கப்புறம் அவர் தெரியும். பேப்பர் எடுங்க ப்ரோ. ஐயா ஆக்ஷன். இல்லையா வாங்க வாங்க எட்டி பாரு. ஐயா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. க்ளோஸ், ஃபுல் க்ளோஸ். போகலாம் 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 போகலாம். அன்னைக்கு தான் பேசுனது
ஓகேவா? 2 அடியில் கால் வருது, ஒரே பேசிட்டாங்க. ஆ சார். அதாவது வந்து இப்படி நிற்கிற மாதிரி. மேக்கப் பண்ணு. ஒன் மோர். ஜிஜுக்கு பரவாயில்ல கண்டினியூ பண்ணு. இப்படி சொன்னால் எப்படிண்ணே? கட். ஓகே, கால் ஃபோன்லேயே வச்சுக்கா.